ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இந்த ரவிசங்கர் இறப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு. இயக்குனர் ரவிசங்கர் நிறைய படங்களில் பணியாற்றிருந்தாலும் வருஷமெல்லாம் வசனம் ஒரு படம் முழுமையாக இயக்கியிருந்தார். அது இல்லாமல் விக்ரமன் சார் படங்களுக்கு சில பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் அந்த ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு. சினிமாக்காண்டியும் அவர் திருமணமே பண்ணிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துவார். மன அழுத்தம் தான் காரணம். மன அழுத்தம் தொழில். இப்போ எங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை தவிர வேறு விஷயங்கள் தெரியாது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரில் டேரக்டர்ஸ்லாம் அன்பாக டீல் பண்ணணும். அவன் அம்மா அப்பா வீட்டுலேருந்து கஷ்டப்பட்டு ரோட்டில் படுத்துட்டு அப்புறம் ரூம் பிடிச்சி தங்கியிருக்கான். அவனை போய் திட்ட வைக்கிறதுனா மனசு ரொம்ப நோகும். அசிஸ்டன்ட் டைரக்டரில் கூட பிறந்த தம்பியுமா வச்சுருங்க. ரவிசங்கர் பாருங்கள், ஒரு மன அழுத்தத்தில் தான் அவர் இறந்து போயிட்டார். ஒரு புது டைரக்டர் வராங்க, ரெண்டு படம் எடுக்கிறாங்க. மூணாவது படத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கம்ப்ளீட் இதே பழைய இயக்குநர்கள் அப்படி கிடையவே கிடையாது. அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்காண்டி படம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டைரக்டர்ஸே இல்லை. எல்லாரும் ஒரே ட்ரெண்டில் ஓடிடி படங்களை பார்த்து அந்த சாயலில் தான் படம் எடுக்கணும்னு எதிர்பார்க்காங்களே தவிர மற்றபடி நம்மளுடைய மண் சார்ந்த விஷயங்களையும் இங்கே நிறைய டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய அர்பன் கண்டென்ட் இருக்குது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு செந்தில் கவுண்டர் பண்ணி காமெடியை போட்டுட்ருப்பீங்க? அப்போ உங்களுக்கு அந்த ஏரியாவில் க்ரியேட்டிவிட்டி பஞ்சம் இருக்கிறனால தானே பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அப்புறம் நீங்கள் இதுன்னு சொல்கிறீங்க, டார்க் காமெடின்னு சொல்லி கொண்டு வரீங்க. அது பல இடங்களில் சிரிப்பே வருது. எனது அருமை நண்பர், பாடலாசிரியர், இயக்குனர் ரவிசங்கர் காலமாகிவிட்டார். அவர் இறந்தது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது, திரையுலகத்திற்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அவர் முதலாக பாக்கியா வாரத்தில் சிறுகதையெல்லாம் எழுதியிருந்தார். அதை பார்த்து படித்து பாக்கியராஜ் அவரை அசிஸ்டன்ட் டைரக்டரை வேலைக்கு சேர்த்தார். அவருடைய நிறைய படங்கள் இது நம்மளாலேருந்து வேலை பார்த்துக்கிருந்தார். அப்போ புது வசந்தம் படம் ரிலீஸ் ஆனவுடனே அந்த படத்தை பார்த்துட்டு, சார் எப்படியாவது விக்ரம் சார் என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னாரு. பாக்கியராஜ் சார் லெட்டர் கொடுத்தா அவர் வந்தார், எங்ககிட்ட சேர்ந்தார். டைரக்டர் அவர் திறமைகள்லாம் பார்த்தோன்னா அவர் கோ டைரக்டரமாக வச்சுக்கிட்டார். அவர், ஷாஜகான், ராஜகுமாரன் எல்லா பேரும் ரவிசங்கர்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. ஒரு நல்ல மனிதர், எந்த கெட்ட பழமும் கிடையாது. அவர் இந்த சிற்பி அப்பா இருந்தது கூட நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் உடனே சிற்பி சார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. எங்கள் சூரியவம்சம் படத்தில் ரோசாப்பூ சின்ன ரோசா பாட்டு அவர் தான் எழுதினார். வானத்தை போல ஒரு 3 பாட்டு எழுதினார். எல்லா பாட்டையும் நல்லா பழகக்கூடியவர், நேசிக்கக்கூடியவர். அவர் இப்போ இறந்தது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதாவது சினிமாவில் பழைய ஆளுகள்லாம் வச்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு மனசு அழுத்தம் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஒரு பீரியடு வந்தவொடனே இவன் பழைய ஆள், இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு விரட்டி விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க ஜெயித்த பிறகு பழைய ஆள் தான் கதை கேட்டு அலைகிறாங்க. அது மாதிரி யார் மனசு நோக்கடிக்காமல் நடந்துக்கணும். திட்டுறது, வைக்கிறது, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இது பண்ணுறதுலாம் அதெல்லாம் தப்பு. அந்த காலத்தில் பாரராஜா, பாகியராஜெலாம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கூட பிறந்த தம்பிமாக வச்சுருப்பாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க. சினிமா ஒரு நல்ல, எப்போவுமே அது அழிக்க முடியாது. இன்றைக்கி வரும் பாருங்கள், ஒரு சாதாரண சூரி காமெடி நான் வந்தார், இன்றைக்கி ஹீரோவை ஜெயிச்சு படம் பெரிய லெவலில் கலெக்ஷனாக இருக்குது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், சினிமாவை நேசிங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் திட்டாதீங்க, மனசு நோக்கரமாக நடந்துக்காங்க. நிறைய பேர் அப்பா அம்மா இழந்து இங்கே பட்னி இதோடு அலைஞ்சி இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கோம். அவங்களாம் ரொம்ப மனசு நோக்கமாக நடந்துக்காங்க. இந்த ரவிசங்கர் இறப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு. அவர் தகவல் எங்களுக்கு 3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. அவர் பாக்கியா இதழில் சிறுகதையெல்லாம் தொகுத்து வழங்கினார். அந்த சிறுகதையை பார்த்து படித்த பாக்கியராஜ் அவர் வீட்டுக்கு கார் அனுப்பிச்சி விட்டு அவரை கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்துக்கிட்டார். இது நம்ம படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார். ரொம்ப அருமையான மனிதர். புது வருஷம் படம் ரிலீஸ் ஆனோடனே ரவிசங்கர் படத்தை பார்த்தோன்னே, சார் பாக்கியராஜ் சார்கிட்ட போயிட்டாங்க, எப்படியாவது விக்ரம் சார்கிட்ட வேலை பார்க்கன்னு இருக்காரு. உடனே அவர் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். எங்கள் விட சேர்ந்தார். நல்ல மனிதர். ஃபஸ்ட்டு அவர் சூரியவம்சம் படத்தில் ஒரு பாட்டு எழுதினார். அதாவது மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு பாடலாசிரியர், பெரிய பாடலாசிரியர், அவருக்கும் டைரக்டருக்கும் சண்டை வந்துடுச்சு. அப்போ விக்ரம் சார் சொன்னார், சார் என்னால் புது கவிஞரை அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாரதியிலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பாட்டு எழுதுங்கன்னாரு.
கலைக்குமார் அப்படி எழுதினார் உன்னிடத்தினை கொடுத்தேன் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹிட்டாச்சு. அதே மாதிரி ரவிசங்கருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரவிசங்கர் வந்து சூரியவம்சத்தில் ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அந்த படத்தில் 3 தடவை வரும். ஒரு அருமையான கவிஞர், நல்ல கோ டைரக்டர், நல்ல இயக்குனர். வருஷமெல்லாம் வசந்தம்னு படம் பண்ணார். சூப்பர் குட்டில் விக்ரம் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. அந்த படத்தில் எல்லா பாட்டுமே பெரிய ஹிட்டு. எங்கேயே அந்த வெண்ணிலா இந்த பாட்டெலாம் பெரிய ஹிட்டாச்சு. அவர் இன்றைக்கி எங்ககிட்ட இல்லை, அது ஒரு பெரிய இழப்பு. அதாவது பொதுவாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரில் வந்து டைரக்டர்ஸ்லாம் வந்து அன்பாக டீல் பண்ணணும். அவன் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு ரோட்டில் படுத்துட்டு அப்புறம் ரூம் பிடிச்சி தங்கியிருக்கான், அவனை போய் திட்டுறது வைக்கிறது தான் மனசு ரொம்ப நோகும். அதனால் நான் எல்லா பேருக்கும் தயவுசெய்து எல்லா இயக்குனரும் கேட்குறேன், அசிஸ்டன்ட் டைரக்டரில் கூட பிறந்த தம்பிமா வச்சுருங்க. இப்போ ரவிசங்கர் பாருங்கள், ஒரு மன அழுத்தத்தில் தான் வந்து அவர் இறந்து போயிட்டார். அதனால் அவர் இழப்பு இந்த சினிமாவுக்கும் பெரிய இழப்பு, எங்களுக்கும் பெரிய இழப்பு. அவர் மறைவு வந்து மறக்க முடியாதது. ஆனால் அவர் போனாலும் அவர் பாட்டு எங்கேயும் உணர்த்தி கொண்டே இருக்கும். அதாவது சங்கம்லாம் எதுவும் ஹெல்ப் பண்ணாது. சங்கம் வந்து சின்ன சின்ன உதவிலாம் பண்ணாது. எனக்கே நான் வந்து ஒரு வருஷம் 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். சங்கம் ஒன்றும் பண்ணல. துணை கூட நடித்த சின்ன சின்ன நடிகர்கள் இவங்க தான் இருப்பேன். பாலா, ரவிமரியா, ரவிவர்மன் கேமராமேனு, திவாகர் கேமராமேனு, பிரவீனா மேடம், இப்போ லண்டன்லேருந்து சிவபாஸ்கர் முதலியாங்கிறவர் மாதம் எனக்கு வந்து அரிசி பருப்புலாம் அனுப்புகிறாரு. அதே மாதிரி நடிகர் ஜீவா எனக்கு மாதம் எனக்கு தேவையான செலவுக்கு பணம் தராரு. அந்த மாதிரி நண்பர்கள் இவங்க தான் உதவி பண்ணுவாங்க. இப்போ ரவிசங்கர் கூட பாருங்கள், யார் இல்லை, நாங்கள் தான் இருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நண்பர்கள் வந்து எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. நல்லது, வணக்கம். இயக்குனர் ரவிசங்கருடைய நண்பர் நான். என் பேர் அருள் தாமஸ். அவரோட பழகிய காலங்களில் எனக்கு ரொம்ப இதுவானது அவருடைய எளிமை. அதை விட வந்து அவர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார். நிறைய படங்களில் பணியாற்றிருந்தாலும் வருஷமெல்லாம் வசந்தம்னு ஒரு படம் முழுமையாக இயக்கியிருந்தார். அது இல்லாமல் விக்ரமன் சார் படங்களுக்கு வந்து சில பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் அந்த ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ பாட்டு வந்து ரொம்ப ஹிட்டான பாட்டு. அது இல்லாமல் அவருடைய படங்களுக்கு வந்து அவர் அந்த சாங் கம்போசிங்க்கு அவர் கூட உக்காந்து ராஜ்குமார் சார் கூட அந்த பாட்டு இது வாங்குறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். டைலாக் ரைட்டிங்லேயும் சரி, மற்ற இதுலேயும் சரி, அவர் இருக்கிற இதில் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் டைலாக் நல்லா எழுதக்கூடியவர். அப்புறம் வந்து அவர் இந்த நேரத்தில் அவருடைய உறவினர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் வந்து என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறேன். அதுதாங்க, அவர் வந்து பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர். எல்லாவற்றையும் விட பார்த்திங்கன்னா எல்லாரையும் அரவணைத்து போடக்கூடியவர். இப்போ எனக்கு இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன தெரிஞ்சு அவர் இல்லை அப்படின்றது. அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கனத்த இதுவாக இருக்குது. இவரை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் அவர்களுடைய பங்களிப்பு வந்து சினிமா தொழில்னா மற்ற வேறு ஏதாவது இதுக்கு தங்களை அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். அது இல்லாமல் சினிமாக்காண்டியும் வந்து அவர் திருமணமே பண்ணிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்துவார். வேறு எந்த விதமான கெட்ட பழக்கங்களோ இல்லை இந்த இதுவோ கிடையாது. வேறு அவருடைய நண்பர்கள் வட்டாரமும் ரொம்ப குறுகிய வட்டாரங்கள். அதனால தான் அவர் இங்கேருந்து வெளில போகும்போது இங்கே வந்து இந்த ரெண்டல் வேல்யூலாம் ஜாஸ்தி ஆகும்போது அவரால் இங்கே கோடம்பாக்கம் இதில் வந்து இருக்க முடியல. இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அவரை சந்தித்து இது பண்ணியிருப்போம். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து ஒன்று வந்து நம்மளை வந்து திரையுலகம் வச்சுக்கணும் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இதில் வந்து டெக்னாலஜி அப்டேஷன் இல்லாமல் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து திரையுலகில் இது பண்ண முடியாது. ஆனால் இருக்கிற புதிய இயக்குனர்கள் பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் யாராக ஒரு இவங்கள வச்சுக்கிட்டா கூட, ஏன்னா கண்டிப்பாக சரி எவ்வளோ தான் நீங்கள் இருந்தால் கூட ஸ்கிரிப்டிங்லேயும் சரி இன்னும் ஸ்க்ரீன் பிளேலையும் பார்த்தீங்கன்னா பழையவர்களுடைய பங்களிப்பு மாதிரி இப்போ இருக்க வரவங்களுடைய இது இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில்லாம் கூட சரியாக வைக்காமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இவங்க தேடி போக வேணாம். அட்லீஸ்ட் வாய்ப்பு தேடி கேட்குறவங்கள ஒரு புதிய இப்போ இருக்க ப்ரெசன்ட் இயக்குனர்ஸ் வந்து ஒரு பழைய இயக்குனர் வச்சுக்கிட்டாலே போதும். அவங்க வந்து அந்த இதிலே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குறிய ரெகக்னேஷனை விட ரெனுமரேஷனோட ரெகக்னேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இயக்குனர் சங்கங்களையும் சரி, நடிகர் சங்கங்களையும் சரி, அவங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நம்ம வந்து சங்கத்தையோ இல்லை ஒரு அமைப்பையோ வந்து நம்ம வந்து குறை சொல்கிறதுனால வந்து எதுவுமே இது பண்ண முடியாது. இயக்குனர்களுக்கு வந்து அவங்க சங்கம் பண்ணுறதை விட இது இப்போ வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்றத வந்து கேட்கணும். ஏன் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன்னா, அது வந்து எங்களுக்கு வந்து ரீஜெனரேட் ஆகிற எனர்ஜி மாதிரி இருக்கும்.
நம்மளுக்கு மறு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர, இப்போ இவங்க கார்த்திக் சுப்பராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் இப்போ நல்ல ஒரு இதில் இருக்காங்க. அவங்க வந்து இளைய தலைமுறை இயக்குனர் இவர் வசந்த பாலன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஏன் நீங்கள் நெல்சன் இவங்கலாம் கூட எடுத்திங்கன்னா கூட, அவங்க வச்சுட்டுருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு 14 ஏடி 10 ஏடிஸ் வந்து அவங்க ஏஜ் குரூப்லேயே இருக்கும்போது, அவங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும், மற்றவங்களுடைய அளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை. நான் இப்போ ரீசெண்ட் படங்களை கூட பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு புது டைரக்டர் வராங்க. 2 படம் எடுக்கிறாங்க. 3வது படத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கம்ப்ளீட் இது வந்து இதே பழைய இயக்குனர்கள் வந்து அப்படி கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு வந்து அவங்க கன்டினியூஸா வந்து குடுத்துட்டுருப்பாங்க. நீங்க வந்து இவர்லேருந்து எடுத்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதர் சார்லேருந்து எடுத்துட்டு வந்தவங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, பி. வாசு, கே.எஸ். ரவிக்குமார், அதுக்கப்புறம் விக்ரமன் சார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு நெகட்டிவ் எலிமெண்ட்டே இல்லாம எடுத்திருக்காரு. ஃபேமிலியோட பார்த்து இது பண்ற மாரி. அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்காண்டி படம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ஆடியன்ஸே டைரக்டர்ஸே இல்லை. எல்லாரும் ஒரே ட்ரெண்டில் வந்து ஓடிடி படங்களை பார்த்து அந்த சாயலில் தான் படம் எடுக்கணும்னு எதிர்பார்க்காங்களே தவிர, மற்றபடி நம்மளுடைய மண் சார்ந்த விஷயங்களையும், இங்கே நிறைய டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய அர்பன் கண்டென்ட் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து பாக்யராஜ் சார் பற்றி தெரியாது சார். அவர் வந்து கதை சொல்கிற விதமே ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். இந்த கதைக்கு யார் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு. இப்போ மாதிரிலாம் அவ்வளோ இது கிடையாது. ஒரு 10 லேக்ஸ் 15 லேக்ஸ்க்குள்ளேயே ஒரு படத்தை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஐயோ ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே இது பண்ணக்கூடாது, இதுக்கு வந்து யார் சூட்டபிளான இதுன்னு பார்த்து பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாரே தவிர, மற்றபடி இது எதுவுமே கிடையாது. எளிமையான படங்களை எடுப்பதற்கு எவ்வளோ குறைவான பட்ஜெட்டில் படம் எடுக்கணுன்றது வந்து சிந்தித்து பண்ணார் அவர். அதுதான் அவருடைய சக்ஸஸ்ன்னு நான் இருக்கேன் சார். அவர் உண்மையாலுமே ஒரு நல்ல இயக்குனர் சார். நல்ல இயக்குனர்னா திறமையான இயக்குனர். இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எங்கே இல்லைன்றது வந்து தெரியுது. இவரை மாதிரி நிறைய இப்போ தொலைந்து போன இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வருங்கால இயக்குனர்கள் வந்து நீங்கள் ஒன்றும் இதுவெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, நீ மீடியாவுக்கு அனுப்பு, விஜய் டிவிக்கு அனுப்பு, இது மாதிரி இதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி போகும்போது, அங்கே அவங்க கண்டென்ட் ரைட்டிங் அந்த மாதிரிலாம் போகும்போது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் சூழல் இருக்குது. சினிமாவில் மட்டும்தான், அதுவும் அந்த டைரக்ஷன் சைடில் தான் இன்னும் கார்ப்பரேட் சூழல் வரல. அதுவே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி கூப்பிடுவாங்க, XYZ கம்பெனி கூப்பிட்டு அவங்க ஒரு கண்டென்ட்டை கொடுத்து, இந்த கண்டென்ட்டுக்கு நீ ஒரு கதை பண்ணு, இது மட்டும் இருந்தால் போதும், அப்புறம் அவங்க சொல்கிற ஆளுங்களே போடுங்க அப்படின்ற மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ரியல் கிரியேட்டிவிட்டி, ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டின்றது இல்லாமலே போயிடும். அது மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய உணர்வு சார்ந்த இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் அன்டச்டு ஸ்டோரிஸ் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பசங்களுக்கான திரைப்படங்கள் வரலாம். அப்புறம் விலங்குகளுக்கான இது பண்ணி அது மாதிரி வரலாம். இன்னும் அனிமேஷனில் இப்போ இவங்க எவ்வளோ இதெல்லாம் பண்ணி போகிறாங்களேங்க, எவ்வளோ இது பண்ணி போகிறாங்கன்னு. ஏன் ஒரு வால்ட் டிஸ்னி மாதிரி வந்து ஒரு அனிமேஷன் படங்களை வந்து இன்னும் கொடுக்க முடியல? ஏன் இவர் இருந்தார், கிரேசி மோகன் இருந்தார், அதுக்கு முன்னாடி இவர் இருந்தார். அவங்க வந்து பங்களிப்பில் மைக்கேல் மதன காமராஜன், பஞ்சதந்திரன்ற அந்த மாதிரி இது ஒரு காமெடி பேஸ் சப்ஜெக்ட்லாம் வரும்போது, இப்போ ஏன் காமெடி பேஸ் சப்ஜெக்ட் வரல? இன்னும் நீங்கள் வடிவேலையும் எவ்வளோ நாளைக்கு வந்து செந்தில் கவுண்டமணி காமெடியை போட்டுட்ருப்பீங்க? அப்போ உங்களுக்கு அந்த ஏரியாவில் க்ரியேட்டிவிட்டி பஞ்சம் இருக்கிறனால தானே பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அப்புறம் நீங்கள் இதுன்னு சொல்கிறீங்க, டார்க் காமெடின்னு சொல்லி கொண்டு வரீங்க. அது பல இடங்களில் வந்து சிரிப்பே வரல. நம்ம தனி நபரை குறை சொல்கிறதுனால எந்த இதுவுமே கிடையாது. ட்ரெண்டு மாறும்போது இவங்க கொண்டு வராங்க பார்த்தீங்களா ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்னே இருக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதை வந்து இது பண்ணி வைக்கணும். ஹீரோயின் ஓரியன்டட் சென்டர்ஸ் இது வந்து இன்னும் வரவே இல்லை. எவ்வளோ ஹீரோயின் வந்துட்டாங்க. ரியல் லைஃப்பில் நிறைய ஹீரோயின் வந்துட்டாங்க. எதுக்கு வந்து இன்னும் ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸோ இல்லைன்னா ஒரு விதி மாதிரி படங்கள், விதிலாம் பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு எவ்வளோ போல்டான ஒரு அட்டம்ப்ட். மன அழுத்தம் தான் காரணம். மன அழுத்தம் தொழில். இப்போது எங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதை தவிர வேறு விஷயங்கள் தெரியாது. இப்போ தெரிந்தால் நம்ம வந்து சரி நம்ம இது இல்லாமல் அதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு போகலாம். இதை தவிர வேறு எது தெரியாது. நம்ம கூட இருந்தவங்கலாம் நம்ம பயணிக்கலை. இப்போ நாங்களாம் ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டரு, ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு 5-6 பேர் அப்படி ஒரு டீமாக தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இதோட இப்போ யாரும் இல்லை அப்படின்னும்போது அதுவே வந்து அவங்கள வந்து இதாகுது. அப்போ வந்து அடுத்த லெவலில் இருக்கவங்க வந்து
இது பண்ணாதான், என்கரேஜ் பண்ணாதான் வர முடியும். இல்லைன்னா நிச்சயமாக வரவே முடியும். எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்குது. அந்த ஜென்ரேஷன் கேப் ஃபில்லப் ஆனுச்சுன்னா இதுவாகும். இதுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு இது பண்ணோம் அப்படின்றது வந்து தவறு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நடிகர் சங்கத்தையோ இல்லை இது பண்ணி பண்ணுறது வந்து அதுவும் வரவேற்கத்தக்கதில்லை. இது மாதிரி நிறையான நம்ம உழைத்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். இது கிரியேட்டிவ் இதுன்றதுனால கிரியேட்டிவ் ஃபீலிங் உள்ளவங்க வந்து வரணும். அது மட்டும்தான். இப்போ வந்து அந்த பேட்டர்ன் மாறணும். இந்த ஓடிடி டைப் ஆஃப் ஒரு கலாச்சாரம் இருக்குது பாருங்கள், அது மாறணும். சினிமா வந்து மறுபடியும் இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்கிட்ட வரணும். சின்ன பட்ஜெட்லேயும் நல்ல படங்கள் எடுத்து, இப்போ டாடா பாருங்கள், குட் நைட் பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பட்ஜெட் இல்லையே. மணிகண்டன்லாம் அது வரதுக்கு முன்னாலாம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டே கிடையாதுங்களே. ஹீரோ லெவலான ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. நல்ல ஆர்டிஸ்ட் அவர். மணிகண்டன் இஸ் வெரி குட் ஆர்டிஸ்ட். ஆனால் அவங்களாம் வந்து எப்படி ஷைன் ஆனாங்க? புது கதை, புது களம். ஸோ அந்த மாதிரி இதை எடுக்கிறதுக்கு ஒரு புது ப்ரொடியூசர் ரெடி ஆகணும். அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு இது மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு சரியான நான் இன்னும் டீன்ஸ் படம் பார்க்கல. உண்மையாலுமே அது டெஃபரெண்ட்டாக வந்து நல்லா வந்திருக்குது. அவர் பாருங்கள், இத்தனை வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா புது முயற்சிகளில் தான் ஈடுபட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது எடுக்கிறதுக்கு மக்களுடைய ஆதரவு ரொம்ப வேணும். மக்களுடைய மனநிலை மாறணும். கண்டிப்பாக மக்களுடைய மனநிலை மாறணும். காமெடின்றது வந்து ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட். அந்த ஆமாம், ரவிச்சந்திரன் எவ்வளோ பேர் இதை சொல்லுவேன் நான். அவருலாம் வெளில வந்துச்சு. சில பேர்லாம் இன்னும் வெளில வராமல் கூட இருக்கு. இப்போ நீங்களாம் இப்போ எடுத்துகிட்டு வந்து இது எனக்கு நேற்று இதில் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னடா வந்து இவ்வளோ நாள் இல்லை நான் நினச்சேன். எங்கே மலேசியாவில் இப்போ நான்லாம் வந்து கொஞ்ச நாள் ஃபாரின்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ரெயின்போ சேனலில் மலேசியாவில் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம கூட ஆளுங்க நிறைய பேர் காணா போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை மாற்று வழிக்கு இருந்தால் கூட சினிமா தான் நாங்கள் பேஸான ஒரு இது. அது வந்து உங்களுக்கு வந்து என்றைக்குமே மாற போகிறதில்ல. தயாரிப்பாளர்களும் வந்து புது இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு பழைய ஆள் ஒன்று வச்சுக்கப்பா, இல்லை வந்து உங்கள் இதில் வந்து வச்சுக்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா கதை விவாத குழுன்னு ஒரு இதுவே இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. வரும்போதே இவங்க பவுண்டுன்னு ஒரு இது சொல்லிட்டு வராங்க. அந்த பவுண்டில் இருக்கிறது கூட அவங்க வந்து எதுவுமே பண்ணுறதில்லை. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.